வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? தமிழ்நாட்டுல எல்லாரும் ஊழல் அமைச்சர்கள் தான். எல்லோருக்கும் இன்றைக்கு சிறை காத்து இருக்கிறது. யாரு முன்ன போறாங்க பின்னாடி போறாங்க, அவ்வளவுதான். தலைமையிலிருந்து கீழே இருக்கிற வரைக்கும் ஊழல் தான். திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் உள்ளதால் அவர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து சிறை காத்திருக்கிறது என பெரம்பலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் சிந்தாமணிப்பட்டி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக ஊழல் கட்சி என உலகமே பேசுகிறது என விமர்சனம் செய்தார். நடக்க இருக்கிற தேர்தல் எதற்காக நடக்கிறது? டெல்லிக்காக. பாராளுமன்றம் டெல்லியில் இருக்கு, டெல்லிக்காக அந்த மாதிரி இது நடக்குது. இந்த தேர்தலில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் ரொம்ப அக்கறையாகவும் இருக்கணும், ரொம்ப யோசனையோடு இருக்கணும். டெல்லியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்தது யார்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கு முன்னாடியே 23 வருஷம் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். அவர் நல்லவர் நினைச்சுதான் கொண்டு வந்தாங்க. அதை விட நல்லவர் நாட்டில் கிடைக்கல. ஆனா 23வது வருஷம் அவரு முதல் 13 வருஷம் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர். கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக. அவருடைய அமைச்சர்கள் 70 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் யாராவது லஞ்சம் வாங்கினா ஊழல் பண்ணா எங்கேயாவது பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஆக நான் அப்படி தமிழ்நாட்டுக்கு வாங்க. அப்படி டெல்லியில ஆண்டார் 10 வருஷம் 70 அமைச்சர்கள் இருந்தார்கள். யாரும் லாபம் அந்த மாதிரி லஞ்ச லாபத்தில் ஈடுபடல. ஆனா அது இங்க என்ன நடக்கு? தமிழ்நாட்டில் எல்லாரும் ஊழல் அமைச்சர்கள் தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உள்ள போயிட்டு, ஒருத்தர் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டாரு, இன்னொன்னு ஒருத்தர் உள்ளவே இருக்கிறாரு. அது ஏற்காடு எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் இன்றைக்கு சிறை காத்து இருக்கிறது. யாரு முன்ன போறாங்க பின்னாடி போறாங்க, அவ்வளவுதான். ஆக இந்த சூழ்நிலையில நீங்க அந்த மாதிரி கட்சியில இருந்து ஒரு வேட்பாளரை அனுப்பினால், ஏன்னா ஊழலே அந்த ஊழல் சொல்லி அதிலே பார்க்கப்பட்டவர்கள், அந்த தலைமையை கொண்டவர்கள் அங்க போனா சும்மா இருப்பாங்களா என்ன? ஏன்னா இங்க மந்திரி சபையை பூரா ஊழல் தான். இங்க தலைமையிலிருந்து கீழே இருக்கிற வரைக்கும் ஊழல் தான். அத்தகைய ஊழல் செய்வர்கள் அங்க போய் திடீர்னு மாறிக்கலாம் மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி கட்சியில் யாரோ ஒரு தம்பி தேர்ந்தெடுத்து அனுப்பினால் அது என்ன ஆகும்? அந்த ஊழல் பழக்கத்தை விட முடியாது. அவங்க இங்க ஒரு அரசியல்வாதி தன் பணத்தை சொந்தமா செய்யறான், செலவு செய்யறான் பெரிய அளவுல. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என்று உலகம் பேசுகிறது, நாடு பேசுகிறது. வடநாட்டுக்கு போனா அங்க சொல்றவங்க எல்லாம் தமிழ்நாடா ஊழல் சொல்றாங்க, லஞ்சம் அப்படி என்னத்தான் பண்றான் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு கெட்டு போன தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நல்லவர்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாகத்தான் இருக்க முடியும். ஆகவே கடந்த முறை தேர்ந்தெடுத்தீர்கள். என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நீங்க வாங்கின பிற்பாடு அதை படிச்சீங்கன்னா எங்களுக்கு வேற யாருக்கும் போட தோணாது. அந்த வகையில நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். ஊழலற்ற ஒரு ஆட்சி மையத்திலே வர வேண்டுமானால், உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மேலும் பெற்று இன்னும் வளர்ச்சி பெற வேண்டுமானால் நீங்க நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான திட்டங்களும் நிதிகளும் உறுதியாக கேட்டு வாங்கப்படும். அதற்கு நான் பொறுப்பு. ஊர் தேர்தல் மேலும் மேலும் எதுவாக இருந்தாலும் நான் வெற்றி பெற்ற பிறகு சொல்லுங்கள், மனு கொடுங்க, அவற்றையெல்லாம் உறுதியாக செய்வேன் என்று கூறி மரபாதி தாமரை, மரபாதி தாமரை, மரபாதி தாமரை.